வந்தான், திருநெல்வேலி வந்தான், திருமணவாடி வந்தான். திரு என்று அழைக்கப்படுகிற இந்த திருத்தலங்கள் தோறும் அன்றைக்கு நடையாக நடந்தான். விவிலியத்தை இந்த வீதியிலே விதைக்க வேண்டும் என்று வெறி கொண்டு அலைந்தான். அவன் இங்கே தமிழர்களை பார்க்கிறான். தமிழர்கள் இரத்தமும் சதையுமாக தமிழர்கள் தமிழை நேசிக்கிற காட்சியை பார்க்கிறான். இந்த தமிழர்களுக்கு மத்தியிலே என்னுடைய விவிலியத்தை நான் விதைக்க வேண்டுமானால் அவர்களினுடைய தமிழ் மொழியிலே சொன்னால்தான் கேட்பார்கள் என்று விவிலியத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காகவே தமிழ் படித்தான் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. நான் ஏன் இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் என்றால், நான் கந்தர் சஷ்டி கழகத்தினுடைய 66 ஆண்டு கால தமிழ் சேவையை கொண்டாடுவதற்கு எனக்கு ஒரு உறவு இருக்கிறது என்ற உரிமையிலே சொல்லுகிறேன். நீங்கள் கொண்டாடாவிட்டால் தமிழை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு ஆள் இல்லை. இதை நீங்கள் இழந்து விடுவீர்களானால் தமிழ் தன் இருப்பை தொலைத்துவிடும். ஒரு மொழி பேசப்பட்டால் தான், பேசுகிற மொழியைத்தான் உலகம் மதிக்கும் என்பதை விட ஒரு மொழி பேசப்பட்டால் தான் அந்த மொழி உயிர் வாழும். பேசப்படாத மொழிகளினுடைய பட்டியலில் என்னுடைய மொழி போய்விடுமோ என்கிற கவலையில் தான், பேசப்படாத மொழிகளின் வரிசையில் என் மொழியும் வந்துவிடுமோ என்கின்ற ஏக்கத்தில் தான் இந்த மொழியை பேசுவதற்கு எந்த மேடை கிடைத்தாலும் அந்த மேடையிலே போய் முதல் ஆளாக நிற்க வேண்டும் என்று நாஞ்சில் சம்பத் வந்து நிற்கிறேன். என்னுடைய மொழிக்கு சமமாக பேசப்பட்ட எபிரேயம் இன்றைக்கு இல்லை. நீண்டகால முரசொலியில பணியாற்றிய அண்ணன் என் எதிரிலே உட்கார்ந்திருக்கிறார். என் தமிழ் மொழிக்கு நிகராக பேசப்பட்ட எபிரேயம் இன்னைக்கு இல்ல. கந்தர் சஷ்டி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு சொல்லுகிறேன், ஈப்ரு இல்லை, எபிரேயம் இல்லை. என் மொழிக்கு சமமாக பேசப்பட்ட லத்தீன் இன்றைக்கு தேவாலயங்களில் மட்டும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என் மொழிக்குரிய ஆளுமையும் அழகும் நிறைந்ததுதான். நானே ஒப்புக்கொள்கிறேன். அண்ணன் டால்வின் பள்ளியினுடைய சமஸ்கிருத ஆசிரியர் எனக்கு சால்வை அணிவித்து வாழ்த்தினார். நாஞ்சில் சம்பத்தை அங்கீகரிக்கிறேன் அந்த மொழியினுடைய தகுதியை. ஆனால் அந்த மொழி இன்றைக்கு பேசுகிறவர்களின் நாவில் இல்லை. அதுவும் திருக்கோவில்களில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பேசப்படும் மொழிகளிலே இன்றைக்கு தமிழும் சீனமும் தான் இருக்கிறது. சீனத்தை பேசுவதற்கு 125 கோடி பேர் இருக்கிறார்கள். என் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை 6 கோடிக்கும் குறைவாக இன்றைக்கு அருகி கொண்டு வருகிற கவலையிலே கந்தர் சஷ்டி கழகத்திலாவது பேசலாமே என்றுதான் தாகத்தோடு வந்தேன். ஆகவே ஒரு மொழி பேசப்பட வேண்டும். ஒரு மொழி பேசப்படுமானால் மட்டும்தான் அது உயிர் வாழும். அப்படி பேசப்படுகிற மொழிகளின் பட்டியலில் என்னுடைய மொழி தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற மேடைகள் அவசியம் என்று கருதி நான் இந்த மேடைக்கு வந்திருக்கிற நேரத்தில் சொல்லுகிறேன், இந்த தமிழை அவன் படிக்கிறான். எதற்கு? விவிலியம் பரப்புவதற்காக. அவன் படித்து விட்டான். இந்த ஆழ்வார்கள் பாட்டை மனித பிறவிய வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று தேவாரம் அவர்கள் எழுதிய தித்திக்கும் பாட்டை எல்லாம் படித்துவிட்டு நமக்குத்தான் பிறவி தியரி உண்டு, கிறிஸ்தவத்திற்கு அது கிடையாது. அங்க லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். கடைசியில் ஒரு நாள் ஒரு தீர்ப்பு வழங்கி விடுவார்கள் அவர்களுடைய சம்பிரதாயப்படி. ஆனால் அவனே காவிரிக்கரை ஓரத்தில் அரிச்சிராப்பகல் திருச்சிராப்பள்ளி என்று சொல்லுகிற திருச்சிராப்பள்ளியில் தாய்மானவன் அருள் பாலிக்கின்ற அந்த திருத்தலத்தில் ஒரு புனித சூசேப்பர் தேவாலயம், 100 விழா கண்ட தேவாலயத்துக்குள்ளே ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி நுழைகிறான். அங்கே அந்த திருத்தல வாசலுக்குள்ளே, தேவாலயத்தின் வாசல்ல தாண்டி தேவாலயத்துக்குள்ள பக்தர்கள் போகிறார்கள். தேவாலயத்தின் முற்றம் முழுவதும் பசும்புல் படர்ந்து சிரிக்கிறது. அந்த பசும் புல்லை மிதித்துக் கொண்டவர்கள் போகிறார்கள். அதை பார்க்கிறான் ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி. பார்த்து விட்டு சொன்னான், இன்னொரு பிறவி எனக்கு வாய்க்குமானால்
இந்த பசும் புல்லாய் பிறக்க கடவேன் ஆவேனே என்று எந்த கொள்கையை மறுதலிக்க வந்தானோ அந்த கொள்கையை பேசாமல் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் பாடினான் என்றால் நிறம் மாறினானா ஜோசப் கான்ஸ்டன்டைன் பெஸ்கி? இல்லை, அவன் திறம் மாற்றியது எங்கள் ஆழ்வார்களினுடைய அமுத தமிழ், எங்கள் திருநறிய தமிழ் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவன் அதற்கு பிறகு தன்னுடைய பெயரையே தைரியநாதர் என்று மாற்றினான். பிறகு சொன்னார்கள் தைரியநாதர் கூட தமிழ் இல்ல, அதுல வடமொழி இருக்குன்னு சொன்ன உடனே வீரமாமுனிவர்னு மாத்திட்டான். என்னுடைய தமிழ் மொழியில நிகண்டுண்டு. என்னுடைய தமிழ் மொழிக்கு அகராதி கிடையாது. அவன்தான் முதல்ல சதுரகராதி தந்தான். என்னுடைய தமிழ் மொழிக்கு கதை சொல்லுகிற பழக்கம் இல்லை, எல்லாம் பாட்டாலே பதிவு செய்ததில் அவன்தான் முதலாக பரமார்த்த குரு கதைகளை பதிவு செய்தான். நெற்றி நிறைய நீர் பூசி சிவனை ஆராதிக்கின்ற உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு காப்பியம் இருக்கிறது, சேக்கிழார் தந்த பெரிய புராணம். ஆனால் நெற்றிலே நாமம் தெரித்திருக்கின்ற வைணவ சம்பிரதாயத்தை கொண்டாடுகிறவர்களுக்கு ஒரு காப்பியம் இருக்கிறது, கம்பநாட்டாழ்வார் தந்த ராமாயணம். இஸ்லாம் என் மொழி, இஸ்லாம் என் வழி, இன்பத்தமிழ் என்று மொழி என்று பேசுகிற ஃபக்கீருக்கும் ஜாஃபருக்கும் இந்த நாட்டில் ஒரு காப்பியம் இருக்கிறது, உமருப்புரவர் தந்த சீரா புராணம். ஆனால் நெஞ்சில் சிலுவை சுமந்திருக்கின்ற கிறிஸ்துசாசுக்கும் ஆபேலுக்கும் கன்னிமேரிக்கும் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தமிழில் ஒரு காப்பியம் வேண்டும் என்ற குறையை இத்தாலி தேசத்தில் இருந்து வந்த அவன்தான் இட்டு நிரப்பினான். தேம்பாவடி என்ற ஒரு காப்பியத்தை அவன் தீந்தமிழுக்கு தந்தான். தந்ததற்கு காரணமே எங்கள் ஆழ்வார்களும் எங்களினுடைய நாயன்மார்களும் தான் அவனுக்கு வாசலை திறந்து வைத்தார்கள். தமிழ் வளர்ந்ததா இல்லையா? சமயம் வளர்த்த தமிழ் என்றால் இன்னொரு சமயத்தின் மீது என்னுடைய